நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. மாணவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், இந்த பட்டமளிப்பு விழாவை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து எழுந்துகிட்டு இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து மூன்றாவதா பாடப்படும் சொன்னது ஒரு சர்ச்சை. 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் தன்னுடைய கையால கொடுப்பார்னு சொல்லப்பட்டது ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. மாணவருடைய கேள்வி அப்படிங்கிறது, இது பட்டமளிப்பு விழாவா இல்ல தங்க பதக்கம் கொடுக்கக்கூடிய விழாவா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ராஜேஷ், தொடர்ந்து இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சர்ச்சை என்ன? இதுல ஏதேனும் அரசியல் இருக்கா? ஷாம், வணக்கம். வழக்கமாக ஆளுநர் போன்ற முக்கியமான நபர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த பட்டமளிப்பு விழாக்களில் பட்டமளிப்பு விழாக்கள் வழங்கப்படுவது இல்லை. அதுதான் யதார்த்தம். சில நேரங்களில் ஆளுநருக்கு வேறு பணிகள் இல்லை, அவசரமாக அவர் புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னும் போதும், அதே போல எண்ணிக்கை குறைவாக இருக்கும் போதும், மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் போதும் அனைவருக்கும் பட்டமளிப்பு விழாக்களில் பட்டம் வழங்குவது வழக்கம். சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், திறந்த நிலை பல்கலைக்கழகம், இப்படி பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இதற்கு முன்பு இருந்த ஆளுநர்கள் கூட பங்கேற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நெல்லையில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் சுமார் 850 பேர் பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறுவதற்காக நேரடியாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஆளுநரே பட்டம் கொடுக்க வேண்டுமானால் குறைந்தது ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாகும். ஆனால் ஆளுநருக்கு வேறு சில பணிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக முன்கூட்டியே திட்டமிட்டபடி 113 பேருக்கு மட்டும், அதாவது பல்வேறு துறைகளில் டாப் 3 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் மற்றும் சிறந்து விளங்கியவர்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மதிப்பெண் பெற்றவர்கள் என்று ஒரு கேட்டகரி தேர்வு செய்து அந்த மாணவர்களுக்கு மட்டும் ஆளுநர் கையால் பட்டமளிப்பு விழா, மற்றவர்கள் பட்டம் வாங்கியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிடும். அவர்கள் தங்களுடைய துணைவேந்தர், அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அல்லது பேராசிரியர்கள் அவர்கள் கையால் வாங்கிக் கொள்ளலாம் என்று சற்று நேரத்திற்கு முன்னதாக ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டது. இதை கேட்ட அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. நாங்களும் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தானே படித்து இந்த பட்டத்தை வாங்குகிறோம். எங்களை மேடையில் ஏற்றி புகைப்படம் எடுத்து ஆளுநர் கையால் நாங்கள் பட்டம் வாங்கினால் தானே எங்களுக்கு கௌரவம், எங்களுக்கு மரியாதை, ஏன் எங்களுக்கு இல்லை? அதிலும் குறிப்பாக PhD முடித்தவர்கள், ஆராய்ச்சி படிப்பு படித்தவர்களுக்கு அவர்களை மேடை ஏற்ற மாட்டார்கள் என்று ஒரு தகவல் பரவி இருக்கிறது. அதற்கு அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். UG PGக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே போல முனைவர் பட்டம் பெறக்கூடிய எங்களுக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். எங்கள் அனைவரையும் மேலே ஏற்ற மாட்டோம் என்று சொல்வது எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? UG PGயை காட்டிலும் ஆராய்ச்சி படிப்பு, PhD படிப்பது என்பது எவ்வளவு கடினமான விஷயம். எவ்வளவு ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு நாங்கள் இந்த ஆய்வு முடிவுகளை கொண்டு நாங்கள் பட்டம் பெறுகின்றோம். எங்களது உழைப்புக்கும் நேரம் செலவிட்டு நாங்கள் படித்ததற்கும் ஒரு அங்கீகாரம் வேண்டாமா? இது எப்படி தங்கப்பதக்கம் வாங்குபவர்களை மட்டும் மேலே ஏற்றுவோம், முதல் தர வரிசையில வந்தவர்களை மட்டும் மேலே ஏற்றுவோம், அவர்களுக்கு மட்டும்தான் அங்கீகாரம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மாணவர்கள் கொந்தளிக்கின்றார்கள். குறிப்பாக அந்த ஆராய்ச்சி பட்டம் பெறக்கூடிய அந்த மாணவர்கள் அவர்களெல்லாம் கூட குலுங்கி குலுங்கி தேம்பி அழுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்களுக்கு ஒரு கடுமையான மன வருத்தம். அவர்கள் ஆசையோடு வந்திருக்கின்றார்கள். மேடையிலே நின்று ஆளுநரோடு தங்கள் பாடம் சொல்லிக் கொடுத்த பேராசிரியர்கள், கல்லூரி துணைவேந்தர் என்று அனைவர் முன்னிலையிலும் அவரது பெயரை சொல்லி அழைக்க அவர்கள் போய் நின்று பட்டம் வாங்குவது என்பது அனைவருக்குமே ஒரு கௌரவமான விஷயம். வாழ்க்கையில அது எல்லோருக்குமே ஒரு பெரிய தனித்துவமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆளுநருடைய பயண திட்டம், அவரது நேரம், அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு 113 பேருக்கு மட்டும் நாங்கள் இப்போது நேரிலே கொடுத்து விடுகின்றோம். மற்றவர்களுக்கு துணைவேந்தர் அல்லது பேராசிரியர்கள் கொடுப்பார்கள் என்ற அறிவிப்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் புறக்கணித்து விட்டு உடனே வெளியே செல்கிறோம் என்றும் சில மாணவர்கள் எழுந்தார்கள். ஆனால் உடனடியாக பேராசிரியர்கள் அந்த வளாகத்தினுடைய கதவுகளை மூடி, வாயில்களை மூடி தாழிட்டு விட்டார்கள். யாரும் எழுந்து செல்லக்கூடாது, தயவு செய்து அமைதியாக அமருங்கள். காரணம், இது ஆளுநர் வரக்கூடிய நேரம், வெளியில போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் வெளியிலும் உள்ளிலும் சென்று வருவது ஏற்றுக்கொள்ள முடியாது, அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படாது என்ற அறிவிப்பு ஒரு சர்ச்சை என்றால், தற்போது அனைவருக்கும் ஆளுநர் கையால் பட்டம் வழங்கப்படாது, 113 பேருக்கு மட்டும்தான் அவர் வழங்குவார், மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவர்கள் வழங்குவார்கள் என்ற அறிவிப்பு மாணவர்களிடையே கடும் அதிருப்தியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஷாம்.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.